அன்புள்ளம் கொண்ட நேயர்களே, உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அமிர்தாஸ் ஜோதிடத்தின் சார்பாக உங்களை சந்திக்கிறோம். இந்த வா இந்த வாரத்தில் நம்ம என்ன பேசிட்டே வர்றோம்னா, 12 லக்னத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். மேசம் முதல் மீனம் வரை 12 லக்னத்துக்குடைய அதிபதிகள், அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு சனி இப்போ மாறும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை இப்போ பார்த்துட்டே வர்றோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கடக லக்னம். கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். கடக லக்னத்துக்கு 9 பாக்கியஸ்தானத்தில் இப்போ சனி சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த 12 லக்னங்கிறதுலே ஒரு வித்தியாசமான லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது சிம்மமும் கடகமும். ஏன்னா சிம்மத்துக்கு அதிபதி சூரியன், கடகத்துக்கு அதிபதி சந்திரன். நம்மளுக்கு தெரிஞ்ச இயற்கையாக நம்மளுக்கு கண் முன்னே தெரிகிற 2 தெய்வங்கள் சூரியனும் சந்திரனும். அதற்கு அதிபதியாக கொண்டவர்கள் தான் இந்த கடக லக்னக்காரர்களும் சிம்ம லக்னக்காரர்களும். அப்போது இந்த கடக லக்னத்துக்கு அதிபதி சந்திரன். அவர் நீருக்கு சம்மந்தப்பட்டவர். இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இவர்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு தான் அவங்க உட்காருவாங்க. கடகலக்கத்தில் பிறந்தவங்க பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு 7ஆம் அதிபதியாக சனியாக வருவார். சனி அவர் நேர் பார்வையை பார்ப்பார். அப்போ இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்க ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் அவங்க உட்காருவாங்க. அந்த மாதிரி குணாதிசயம் கொண்டவங்க தான் கடகலக்கணத்தில் பிறந்தவங்க. இந்த கடகலக்கணம்ங்கிறது உங்களுக்கு இப்போ சனி 7ஆம் இடத்து அதிபதி. இப்போ சனி பேச்சு ஆகிறது இல்லையா, அவர் யாருன்னா இந்த கடகலக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி. அந்த 7ஆம் இடத்து அதிபதி இப்போ உங்களுக்கு 9 பாக்கியஸ்தானத்தில் இப்போ சஞ்சாரம் பண்ண போகிறார். கடகலக்கணத்துக்கு 9ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் பண்ண போகிறார். அப்போது 9ஆம் இடத்துல போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு லக்னாதிபதியான கடகலக்கணத்துக்கு 12ஆம் இடத்தில் குரு இப்போ வக்ரமாக இருக்கார். அதையும் தெரிஞ்சுங்க. 12ஆம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கார். அந்த குரு வக்ர நிவர்த்தியாகி உங்களுடைய லக்னத்திலே வரும். உங்களுக்கு லக்னத்தில் வரும்போது கடகலக்கணத்தில் அவர் உச்சம் பெறுவார். பொதுவாக கடகத்தில் உச்சம் பெறுவார். அப்போ கடக லக்னத்தில் உள்ளவர்கள கொஞ்சம் சாதகமான பலன்கள் நடக்கும். இப்போ பாக்கியத்தில் சனி இருந்தாலும் உங்கள் லக்னத்தில் அவர் கடகராசியில் உட்காரும்போது அதில் கடகலக்கணம் உள்ளவர்களுக்கு சில காரிய தடைகள் இருந்தாலும் அதிலேருந்து ஒரு மாற்றம் கொடுக்கும். இப்போ இயற்கையாக பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல குரு வக்ரத்தில் உட்கார்ந்ததுனால கொஞ்சம் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் தடைப்பட்டுகிட்டே இருந்திருக்கும். இப்போ கூட அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போயும் அது நடந்துகிட்டே இருக்கும். சில காலங்கள் இப்போ குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது அது முற்றிலும் மாறும். உங்களுக்கு நல்லா நீங்கள் வேணால் பார்க்கலாம். ஏன்னா உங்கள் லக்னத்தில் அவர் உட்காந்து அதே 9 பாக்கியஸ்தானத்தில் அவர் பார்ப்பார். அப்போ உங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுக்கும். ஆகவே இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் இந்த குரு லக்னத்தில் வர்றச்சிய அந்த மாதிரி இருக்கும்போது வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னா 9 பாக்கியத்தில் சனி இருந்து உங்கள் லக்னத்தில் குரு வரும்போது வெளிநாட்டுக்கு போகின்ற வாய்ப்புகள் அதிகப்படியாக உண்டு. ஏற்கனவே நீங்கள் அதை அப்ளை பண்ணியிருந்தாலும் அது இது வரைக்கும் பதில் கிடைக்கலனாலும் இப்போ அது சம்மந்தப்பட்டமான பதில்கள் வரக்கூடிய கால அவசரம் இப்போ வருகிறது. அதனால் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனியினுடைய பாதிப்பு சில காலங்கள் இருந்தாலும் குரு உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகி உங்கள் லக்னத்தில் வரும்போது நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் ஏற்படும். அதே மாதிரி கடக லக்னக்காரர்களுக்கு இப்போ திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த திசை இப்போ நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா சயன சுகத்தில் இப்போ குரு சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கார். அதனால் திருமண வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்குது. அடுத்த லக்னத்தில் வரும். அதனால் புதுசாக ஜாதகம் வெளியே கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம். ஏற்கனவே ஜாதகம் கொடுத்துருந்தாலும் இப்போ அதில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பதில்கள் வரும். மீண்டும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நாங்கள் கீழே நம்ம முகவரி போட்டிருக்கோம். நம்ம அலைபேசி நம்பரும் கொடுத்துருக்கோம். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.